இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணி. ஆமாங்க, நாட்டுக்கோழி சிந்தாமணி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வரமிளகால விதையெல்லாம் நீக்கி எடுத்துக்கோங்க. ஒரு விதை கூட இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி வரமிளகால காத்து இருக்கக்கூடாது. ஒரு பாத்திரத்துல நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு மண்சட்டியில செய்ய போறேங்க. நீங்க நார்மல் பேன்ல செய்யணும் கூட செஞ்சுக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் காஞ்ச பிறகு அது கூட சோம்பு சேர்த்து, சோம்பு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்து, கருவேப்பிலையும் பொரிஞ்ச பிறகு வரமிளகா விதை நீக்கி வச்சிருக்க வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. 20 சின்ன வெங்காயம் சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே பூண்டு விழுது சேர்த்திருக்கீங்க. நீங்க இடிச்ச பூண்டு கூட சேர்த்துக்கோங்க. இது ரொம்பவே கம்மியான இன்கிரீடியன்ஸ்ல செய்யறதாங்க. 1 கிலோ நாட்டுக்கோழி நான் இதுல சேர்த்திருக்கேங்க. இப்ப எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்ல வச்சு வேக விடுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி எல்லாம் நாட்டுக்கோழில இருந்து வர ஆரம்பிச்சிருக்கும். அது கூட இப்ப மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லாம் சேர்த்து ஒண்ணா மிக்ஸ் பண்ணிட்டு திரும்ப மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. சிக்கன் நல்லா வந்த பிறகு மூடியை திறந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகா அந்த நம்ம போட்ட வரமிளகால இருந்து சாறு இறங்கி கலர் மாறினது உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. நான் வேற எந்த ஒரு மசாலாவும் நம்ம சேர்க்கல. இது வந்து 4-5 பொருள் வச்சு செய்யக்கூடியதான். சின்ன வெங்காயம், பட்டை வத்தல், பூண்டு, அவ்வளவுதாங்க. நல்லெண்ணெய், முக்கியமா நல்லெண்ணெய்ங்க. நாட்டுக்கோழி சிந்தாமணி ரெடி. நீங்க ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு மிச்சம் மண்சட்டியில ஒட்டி இருக்கிறதுல சாதம் போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் சும்மா அட்டகாசமா இருக்கும். என் பசங்க 2 பேரும் அதுக்கு சண்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கூடவே 3ஆவதா ஒரு ஆள் இட்லி பாக்குறாரு. அப்புறம் என்ன வெயிட் பண்றீங்க? இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டுல நாட்டுக்கோழி சிந்தாமணி செஞ்சு எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.